இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம குருவுக்காக நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலாம். சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி ரெண்டும் சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்கு. அதனால் 2 குரு பரம்பரைக்கும் நம்ம நமஸ்காரம் சொல்லி ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்லோகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ இதுக்கு அர்த்தம் வந்தே வந்தே அப்படின்னா அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். இப்போ நான் வணங்குகிறேன், யாரை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான். குரு பரம்பராம் வந்தே, குரு பரம்பரையை வணங்குகிறேன். பரம்பரா அப்படிங்கிறது ஸ்ரீலிங்கம், அதனால் மீதி இருக்கிற எல்லா வார்த்தையும் ஸ்ரீலிங்கத்தில் முடிச்சிருக்காங்க. சம்ஸ்கிருதம் தெரியாதவங்க இந்த கிராமர் பாயிண்ட்டை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை, மீனிங்கை மட்டும் இது பண்ணிட்டா போதும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்காக கொஞ்சம் அந்த கிராமர் பாயிண்ட்டும் சேர்த்து சொல்கிறேன். குரு பரம்பரையை வணங்குகிறேன். அந்த குரு பரம்பரை எப்படிப்பட்டது அப்படின்னா சதாசிவ சமாரம்பாம், சதாசிவனிடம் ஆரம்பித்த குரு பரம்பரை. சதாசிவன் தான் முதல் குரு, ஆதி குரு, தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணவர். அதனால் அவர் ஆதிகுரு. இப்போ சதாசிவ சமாரம்பாம், அவர் ஆரம்பித்து வைத்த அந்த குரு பரம்பரை. அப்புறம் சங்கராச்சாரிய மத்தியமாம், நடுவில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சங்கராச்சாரியார். அந்த சதாசிவனில் ஆரம்பித்து சங்கரனுடைய அவதாரமாகவே இங்கே கேரளாவில் காலடியில் பிறந்த இந்த சங்கரர், ஆதிசங்கரர், இவர் பகவான் சங்கரருடைய அவதாரம் அப்படின்னே தான் சொல்கிறோம். அதனால் இவர் நடுவில், இதுக்கு நடுவில் நிறைய குருமார்கள் இருந்திருக்காங்க. நான் முக்கியமானவர்களை மட்டும் சொல்லிட்டு வரும்பொழுது சதாசிவனில் ஆரம்பித்து அப்படியே குருக்கள் நிறைய வரிசையாக குருமார்கள் வந்திருக்காங்க. சங்கராச்சாரிய மத்தியமாம், நடுவில் சங்கராச்சாரியரும் வந்தார். அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து சங்கராச்சாரியார் ஆரம்பித்தது அத்வைத சம்பிரதாயம். அந்த அத்வைத சம்பிரதாயத்தில் அவரை தொடர்ந்து பின்னாடி வந்தவர்கள் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம். அஸ்மத் அப்படின்னா எங்களுடைய, ஆச்சாரிய பர்யந்தாம் எங்களுடைய ஆச்சாரியர்கள் வரையில். பர்யந்தம் அப்படின்னா அப் டு அப்படின்னு அர்த்தம். பர்யந்தாம் ஸ்ரீலிங்கத்தில், இங்கே பரம்பராக்கு அப்ஜெக்டிவாக வர்றதுனால பர்யந்தாம் அப்படின்னு ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்கு. அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் எங்களுடைய ஆச்சாரிய பரம்பரை வரையில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்களையும் அகம் வந்தே, நான் வணங்குகிறேன். இது சாதாரணமாக நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம். எது படிக்கும் பொழுதும் அந்த குரு நமஸ்காரம் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஸ்லோகம் சொல்லுவோம். இது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் வரும்பொழுது, விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ராமானுஜர் ஆரம்பித்தது. அந்த விசிஷ்டாத்வைத்தத்தில் வரும்பொழுது இது ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வார் எழுதினது, தன்னுடைய குரு ராமானுஜருக்காக எழுதினது. லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்போ இவரும் அதையே தான் சொல்கிறாரு, வந்தே குரு பரம்பராம், குரு பரம்பரையை வணங்குகிறேன். அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் எங்களுடைய ஆச்சாரியன் வரை உள்ள குரு பரம்பரையை வணங்குகிறேன். இங்கே கூரத்தாழ்வார் சொன்னதுனால, ராமானுஜருடைய சீடராக இருக்கக்கூடிய கூரத்தாழ்வார் சொன்னதுனால இங்கே அஸ்மத் ஆச்சாரிய அப்படிங்கும் பொழுது ராமானுஜரை எடுத்துக்கிறோம். இப்போ ராமானுஜர் வரையில் உள்ள எங்களுடைய குரு பரம்பரையை வணங்குகிறேன். இப்போ இந்த பரம்பரை எதில் ஆரம்பித்தது அப்படின்னா லக்ஷ்மிநாத சமாரம்பாம். லக்ஷ்மிநாதன், லக்ஷ்மிக்கு தலைவராக இருக்கக்கூடியவன் அப்படிங்கும் பொழுது பெருமாள், மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியது. லக்ஷ்மியின் பத்தியாக இருக்கக்கூடியவன். இப்போ பெருமாளில் இருந்து ஆரம்பித்து நாத யாமுன மத்தியமாம், நாத்த முனிகள், அதுக்கப்புறம் யாமுனாச்சாரியார், இவங்க எல்லாம் அந்த இதில் பரம்பரையில் வந்திருக்காங்க. நாத்த முனி, அவருக்கு ரங்கநாத முனி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் தொகுத்தவர், அந்த நாத்த முனிகள். அப்புறம் அவருடைய பேரன் ஆளவந்தார் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய யாமுனாச்சாரியார். இந்த யாமுனாச்சாரியார் ராமானுஜருக்கும் குருவாக இருந்தவர். இந்த நாத யாமுன மத்தியமாம், நாத்த முனிகள், யாமுனாச்சாரியார் இவர்களுடைய பரம்பரை மத்தியில் அதுக்கப்புறம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் எங்களுடைய ஆச்சாரியன் வரையில், ராமானுஜன் வரையில் உள்ள குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது இது கூரத்தாழ்வார் சொல்லி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இன்னைக்கு சங்கரர் எழுதின கணேச பஞ்சரத்னத்துக்கு மீனிங் பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி ராமானுஜருக்காக ஒரு சின்ன தனியன் மட்டும் பார்த்துடலாம். அவர் எழுதினது புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கத்தியத்ரயம் இருக்குது, மற்றதெல்லாம் பாஷ்யங்கள் தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது எல்லாத்தையும் சேர்த்தி பார்க்க கத்தியத்ரயத்துலலாம் எடுத்தால் டைம் இருக்காது அப்படிங்கிறதுனால, இன்னொன்று விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் நான் இன்னும் அவ்வளோ படிக்கலை. அத்வைத சம்பிரதாயத்தில் சில இது மட்டும்தான் படிச்சிருக்கேன். அதனால் இதை இப்போது அதுவரை போகலை. தனியன் ராமானுஜருக்காக இருக்கக்கூடிய ஒரு தனியனை மட்டும் எடுத்து, தனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆழ்வார்களை பற்றி அவங்களுக்காக எழுதக்கூடிய சின்ன பாடல்களை தனியன் அப்படிங்கிறது சொல்லுவோம். அந்த சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் யார் எழுதியிருக்காங்களோ அந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி, அந்த பாசுரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான தனியனை சொல்லி பாசுரத்தை ஆரம்பிப்பாங்க. அதில் ராமானுஜருக்காக இருக்கக்கூடிய அந்த தனியனுக்கு மட்டும் அர்த்தம் பார்க்கலாம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. பிரபத்யே அங்கே உத்தம புருஷால முடியுது. பிரபத்யே சரணம் பிரபத்யே, அவரை சரண் அடைகிறேன். பிரபத்தி அப்படின்னாவே சரண்டர் அப்படிங்கிற அர்த்தம். சரண்டர், சரணம்னாலும் சரண்டர் தான். பிரபத்தி சம்பிரதாயம் அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைத்தத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிரபத்தி அப்படின்னா கம்ப்ளீட் சரண்டர். கீதையில் அனன்ய பக்தி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, வேறு எது மேலேயும் இல்லாமல் இது ஒன்று தான் எனக்கு அப்படின்னு சொல்லி பகவான்கிட்டயே கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறது அனன்ய பக்தின்னு பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பிரபத்தி, கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறது. இப்போ சரணம் பிரபத்யே, அவரை சரணடைகிறேன், நான் சரணடைகிறேன். அகம் சரணம் பிரபத்யே, அவரை நான் சரணமடைகிறேன். யாரை அப்படின்னா சரணவ், சரணக கால், சரணவ் இரண்டு கால்களை. யாருடைய இரண்டு கால்களை? சரணம் அப்படிங்கிறது பாதத்தை குறிக்கக்கூடியது. இப்போ இரண்டு பாதங்களை நான் சரணடைகிறேன். யாருடைய இரண்டு பாதங்களை? ராமானுஜஸ்ய சரணவ் சரணம் பிரபத்யே, ராமானுஜருடைய இரண்டு பாதங்களை நான் சரணடைகிறேன். இப்போ முன்னாடி இந்த தேர்ட் லைனில் இருக்கக்கூடியதெல்லாம் ராமானுஜருக்கு அப்ஜெக்டிவாக வருது. இப்போ முதல்ல ஸ்டார்டிங் பார்க்கும்பொழுது யஹ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஹ தத்து இதராணி திருணாய மேனே. மேனே அப்படிங்கிறது மண்ணு தாத்து. மண்ணு தாத்து டு பிலீவ், டு நோ, டு அண்டர்ஸ்டாண்ட், இது எல்லா அர்த்தத்தையுமே கொடுக்கும். அந்த மண்ணு தாத்து ஆத்மநேபதி லிட்டில் அக்கார ஃபார்ம் மேனேன்னு வரும். இப்போ நினைப்பவர், நம்புபவர் அப்படிங்கிற அர்த்தம். எப்படி அவர் எடுத்துக்கொள்வார், எப்படி நினைக்கிறார் அப்படின்னா திருணாய மேனே. திருணம் அப்படின்னா புல்லு, திருணாய மேனே புல்லுக்கு இணையாக நினைக்கிறார், புல்லுக்கு இணையாக புரிந்து கொள்கிறார். எதை அப்படின்னா வியாமோகதஸ் தத்து இதராணி. இதராணி தத்து இதராணி, அதை காட்டிலும் மற்றவைகள். வியாமோகதக, வியாமோகதக அப்படின்னா குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவைகள். இப்போ மற்ற குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் புல்லுக்கு சமமாக நினைத்து கொள்கிறார், புரிந்து கொள்கிறார். அது மற்ற விஷயங்கள் இங்கே வியாமோகத்தக அப்படிங்கும் பொழுது இதராணி, வியாமோகத்தக தத்து இதராணி, அதை காட்டிலும் மற்ற குழப்பத்தை உண்டாக்கும் விஷயங்கள் அப்படின்னா லௌகீக விஷயங்கள், மெட்டீரியல் வெல்த், அதை இங்கே சொல்லியிருக்காரு. அந்த மெட்டீரியல் வெல்த் எல்லாமே நமக்கு மோகத்தை, குழப்பத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால் அதெல்லாம் புல்லுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு இவர் எப்பவுமே நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம. அச்சுத அப்படிங்கிறது ந ச்சுதக அச்சுதக, சூ தாத்து டு ஃபால், தன் நிலையிலிருந்து பிறழ்தல் அப்படிங்கிற அர்த்தம். இவர் அச்சுதக, தன்னிலை பிறழாதவர். அதனால விஷ்ணுவுக்கு அச்சுதக அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. இப்போ தன்னிலையிலிருந்து பிறழாமல் இருக்கக்கூடிய அந்த பகவானை, பகவானுடைய பதாம்புஜ யுக்ம ருக்ம, யுக்மம் அப்படின்னாவே பேர், ரெண்டு கால்கள், ரெண்டு சேர்ந்து ஒன்றா இருக்கிறது யுக்ம. பதாம்புஜ யுக்ம ருக்ம, பத அம்புஜ, அம்புஜம்னா தாமரை, பத அம்புஜம் அவருடைய தாமரை போன்ற பாதம். அது எப்படிப்பட்ட பாதம்? ருக்ம, ருக்ம அப்படின்னாவே கோல்டன். இப்போ தாமரை போன்ற பொற்பாதங்கள் இரண்டினை.
நித்தியம் எப்பவுமே. யாருடைய பொற்பாதங்கள் இரண்டையும்? அச்சுதனுடைய பொற்பாதங்கள் இரண்டனை மட்டும்தான் அவர் மேனே நினைக்கிறார், நம்புகிறார். மற்ற விஷயங்களெல்லாம் எப்படி நம்புறாரு அப்படின்னா, தத்து இத்தராணி, இந்த அச்சுதனுடைய பொற்பாதங்களை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் திருநாய மேனே, புள்ளிக்கு சமமாக நினைக்கிறார். இந்த மேனேங்கிறது 2 சென்டென்ஸ்க்கும் எடுத்துக்கலாம். இப்போ பகவானுடைய திருவடிகள் மட்டும்தான் அவர் நம்புறாரு, வேற எதையுமே நம்பல. மற்ற எல்லா லௌகீக விஷயங்களையும் புல்லுக்கு ஒப்பாக அதை மதிக்கிறார், அப்படி எண்ணுகிறார். அப்படிப்பட்டவர் யாரு அப்படின்னா, அஸ்மத் குரோஹோ, என்னுடைய குருவுடைய, பகவதக, பகவானுடைய, அங்க குருவுக்கே பகவான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காரு, பகவதக, பகவானுடைய, அஸ்ய, இந்த குருவினுடைய, தயைக்க சிந்தோஹோ, தயா ஏக சிந்தோஹோ, சிந்துஹு அப்படின்னா கடல், தயா ஏக சிந்தோஹோ, கருணை ஒன்றே கடலாக உடையவருடைய, எல்லாமே சஷ்டி விபக்தியில் இருக்கு. இப்போ இது எல்லாமே ராமானுஜஸ்ய அப்படிங்கிறதுக்கு அப்ஜெக்டிவாக போகும். அஸ்மத்து குரோஹோ பகவதக அஸ்ய தயா ஏக சிந்தோஹோ, எல்லாம் ராமானுஜஸ்யக்கு அப்ஜெக்டிவ். இப்போ அப்படிப்பட்ட கருணை ஒன்றையே கடலாக உடைய பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ராமானுஜருடைய, அந்த ராமானுஜர் யாரு அப்படின்னா, அஸ்மத் குரோஹோ, எங்களுடைய குருவான ராமானுஜருடைய, சரணவ், 2 பாதங்களை, சரணம் பிரபத்யே, நான் சரணடைகிறேன். இது இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்த்துட்டோம். அடுத்தது கணேச பஞ்சரத்னத்துக்குள்ளே போகலாம். இந்த கணேச பஞ்சரத்னம் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் எழுதினது. இந்த கணேச பஞ்சரத்னம் எந்த இடத்துல எழுதினாரு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா. ஆனால் நமக்கு நம்ப தகுந்த மாதிரி இருக்கக்கூடியது, கோயிலையும் எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, இந்த கணேச பஞ்சரத்னம் அப்படிங்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிற ஊரில் சங்கரர் இதை எழுதியிருக்காரு. இந்த ஆறுமுகமங்கலம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோயில். இங்கே இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில். இந்த ஊரில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேர் 1000 எண் விநாயகர் அப்படின்னு பேர். எதனால் அவருக்கு அப்படி ஒரு பேர் அப்படின்னா, சோமார வல்லபன் அப்படின்னு 4th செஞ்சுரியில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அந்த யாகத்துக்காக நர்மதா நதிக்கரையில் இருந்து 1008 அந்தணர்களை வரவழைச்சி பெரிய அளவில் யாகம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அங்கேருந்து அந்தணர்களை எல்லாம் வரவழைச்சான். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எண்ணிக்கையில் 1 கம்மியாக இருக்குது. 1008 அந்தணர்கள் வரல, 1007 அந்தணர்கள் தான் இருக்காங்க. ஒரு அந்தணர் வழியிலேயே ஏதோ உடம்பு சரியில்லாமல் திரும்பி போயிடுறாரு. ஸோ 1007 அந்தணர்கள் தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம நினச்ச மாதிரி யாகத்தை நடத்த முடியலையே அப்படின்னு அந்த மன்னன் சோமார வல்லபன் அப்படிங்கிற அந்த ராஜா விநாயகரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது, விநாயகரே அந்தணர் வடிவத்தில் 1008வது நபராக உட்காந்து யாகத்தில் உட்காந்து யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பேர் 1000 எண் விநாயகர், 1008வது நபராக வந்த அந்த பிள்ளையார். அதனால் 1000 எண் விநாயகர் அப்படின்னு. ஆதிசங்கரர் ஒரு டைம் தீராத வயிற்று வலியால் கஷ்டப்பட்டார். அப்போது அந்த டைமுக்கு இவர் கோகர்ணத்தில் இருந்தார். அப்போ இவருடைய கனவுல முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வர சொல்லி கனவுல சொன்னதுனால இவர் திருச்செந்தூர் போகிறாரு. அங்கே திருச்செந்தூரில் தான் அவர் சுப்பிரமணிய புஜங்கம் பாட போகிறாரு. அந்த திருச்செந்தூர் போகிற வழியில் இந்த ஆறுமுகமங்கலத்தில் இருக்கக்கூடிய 1000 எண் விநாயகரை பார்க்குறாரு. அங்கே தரிசனம் செஞ்ச உடனே அங்கே அந்த பிள்ளையார் மேலே இவர் கணேச பஞ்சரத்னம் பாடுறாரு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போய் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி தன்னுடைய வியாதி நீங்கிறது இவருக்கு. இப்போ இந்த கணேச பஞ்சரத்னம் அப்படிங்கிறது ராகமாக பாடக்கூடிய ஒரு பாட்டு. நமக்கு அலங்காரத்தில் பார்க்கும்பொழுது அனுப்ராச அலங்காரத்தில் வரும். அதாவது ஒரு எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரக்கூடியது. அதனால இதுக்கு அனுப்ராச அலங்காரம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். தமிழ் அணி இலக்கணம் சொல்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அலங்காரம்னு இருக்குது. அனுப்ராச அலங்காரத்தில் வரும். இப்போ இதில் கணேச பஞ்சரத்னம், 5 ரத்னங்கள்.
இந்த இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 பாடல்கள் வந்து பிள்ளையார் மேலே பாடினது. இந்த 5 பாடலுமே 5 ரத்னங்களுக்கு சமமாக இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு பேர். இப்போ 6வதாக ஒன்று இருக்கே, அது என்ன அப்படின்னா அது பலஸ்ருதின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துலேயும் கடைசியில் பலஸ்ருதி படிப்போம். இப்போ இந்த கணேச பஞ்சரத்னம் படிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் 6வது பாடலாக இருக்கக்கூடியது. இப்போ இதில் 6வது பாடல் பலஸ்ருதி. அந்த 5 பாடல்கள் மட்டும்தான் பிள்ளையார ஆதிசங்கரர் நமஸ்காரம் பண்ணுறதுக்காக எழுதின பாடல். ஒவ்வொன்றிலையும் நான் இவரை வணங்குகிறேன், நான் இவரை நினைக்கிறேன் அப்படின்னு தான் முடிக்க போகிறாரு. அந்த இவர் அப்படிங்கிறதுக்கு அந்த பிள்ளையாருக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ் போடுறாருங்கிறது தான் இந்த பாட்டு. இப்போ முதல் பாட்டு உங்கள் எல்லாருக்குமே பாட்டு தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் பாடி காட்டல, ஜஸ்ட் அதை பிரித்து பிடிஎஃப்பும் அனுப்பியிருக்கேன். சம்ஸ்கிருதம் தெரியாதவங்க தமிழ் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சம்ஸ்கிருதம் பிடிஎஃபோ இல்லை புக் இருந்தால் ஓகே அதில் பார்த்துக்கோங்க. நான் அதை வந்து பிரித்து படித்து மீனிங் மட்டும் சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாட்டு முதா கர ஆத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம். இது முதல் லைன். அடுத்தது 2வது லைன். முதல்ல பிரித்து படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையாக அர்த்தம் படிக்கலாம். கலாதர அவதம்சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயக ஏகநாயகம் விநாசித இப தைத்யகம் நத அசுப ஆசு நாசகம் நமாமி தம் விநாயகம். இப்போ இந்த 4 லைனுக்கு பார்க்கும்பொழுது வெர்பு இங்கே லாஸ்ட் லைனில் தான் இருக்குது. நமாமி. நமாமி அப்படின்னா நமஸ்காரம் செய்கிறேன், வணங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். நம்முங்கிற வெர்பு டு சல்யூட் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நமாமி அப்படின்னா வணங்குகிறேன், ஃபர்ஸ்ட் பர்சனை டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அகம் நமாமி, நான் வணங்குகிறேன். இப்போ யாரை வணங்குகிறேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் இப்போ மீதி இருக்கக்கூடியது எல்லாம் அந்த யாரை அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான், ஆப்ஜெக்டாக வரக்கூடியது. அப்போ சப்ஜெக்ட் அகம் நான், வெர்பு வந்து நமாமி வணங்குகிறேன். இப்போ அகம் நமாமி. ஆப்ஜெக்ட் எது அப்படின்னா விநாயகரை வணங்குகிறேன். அப்போ அந்த விநாயகர் யார் அப்படிங்கிறதுக்கு எல்லா அப்ஜெக்டிவ்ஸும் ஒவ்வொன்றா போட்டிருக்கு. முதா கர ஆத்த மோதகம் அது ஃபுல்லாக ஒன்று. இது எல்லாமே த்விதியா விபக்தி. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால த்விதியா விபக்தியில் இருக்குது. இப்போ முதாக்கர ஆத்த மோதகம். முதா அப்படிங்கிறது ஹாப்பி அப்படிங்கிற அர்த்தம். முத்துங்கிற வெர்பு அது கூட குவிப்பு பிரத்தியா போடும்போது அது அப்படியே நவுனா மாறிடும். ஸோ முதா அப்படிங்கிறது இங்கே டாப்பு பிரத்தியா போட்டு ஸ்ரீலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவுன். முதா அப்படின்னா ஹாப்பினஸ், சந்தோஷம், ஆனந்தம் அப்படிங்கிற அர்த்தம். முதா கர, கரன கை, ஆத்த மோதகம். ஆத்த அப்படிங்கிற வார்த்தை ஆ உபசர்கா தா தாத்து இக்த பிரத்யா. சாதாரணமாக தா அப்படிங்கிற வெர்புக்கு வந்து டு கிவ் அப்படிங்கிற அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் வரும். இங்கே ஆங்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்ந்ததுனால பெற்றுக்கொண்டது அப்படிங்கிற அர்த்தம். ஸ்வீகாரம் செய்து கொள்ளப்பட்டது, பெற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம். இப்போ முதாக்கர ஆத்த மோதகம். இவர் கையில் எதை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்காரு, எதை வச்சிட்டு இருக்காரு அப்படின்னா மோதகத்தை. அந்த மோதகத்தை வச்சிட்டு இருக்கும் பொழுது எப்படி இருக்கு, கையில் மோதகம் இருக்கும் பொழுது இவர் மகிழ்ச்சியோட இருக்காரு. மோதகம் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாக தெரியும். மோதகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட்டு அப்படிங்கிறது சொல்லுவோம், கொழுக்கட்டை மாதிரி. மோதம் கரோதி இது மோதகம். முத்து தாத்து டு ஜாய், டு கிவ் ஹாப்பினஸ் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ மோதம் கரோத்தி அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேரே மோதக்கக அப்படின்னு பேர். இங்கே மோதக்கம் அப்படிங்கும்பொழுது த்விதியா விபக்தியில் வந்திருக்கு. மோதக்கக புல்லிங்கத்தில் சொல்லலாம், மோதக்கம் நபும்சகலிங்கத்தில் சொல்லலாம். இப்போ மோதக்கம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம். அந்த இனிப்புக்கு பேர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக நம்ம மோதக்கம் என்ன பண்ணுவோம், அந்த அரிசி மாவில் மெலிசாக ஒரு லேயர் மாதிரி வச்சு உள்ளே வந்து பூர்ணம் அப்படிங்கிறத வச்சுருப்போம். அந்த பூர்ணம்ங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதை சாப்பிடுவோம். சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த ஸ்வீட் இது பண்ணுறதுனால ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. இந்த மோதக்கம் அப்படிங்கிறது எதனோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா நம்ம உடம்பு, நம்ம பாடியில் ஸ்கின் மேலே கவர் ஆகிருக்கு.
அந்த ஸ்கின்னுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா பூர்ண வஸ்துவா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, பிரம்மன் அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னா அது பூர்ண வஸ்து. நம்ம பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியத்தேன்னு சாந்தி மந்திரம் படிக்கணும் இல்லையா, அதே தான். பூர்ண வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆத்மா, அதிலிருந்து தான் இந்த பாடியும் வந்திருக்கு. ஆனாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூர்ண வஸ்துக்கு எந்த குறையுமே இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ ஆத்மாவுடைய அந்த பிரம்மனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம், சச்சிதானந்தம் சொல்கிறோம் இல்லையா. ஆத்மஸ்வரூபம் அப்படின்னாவே அது கம்ப்ளீட் ஆனந்த ஸ்வரூபம் தான், அதில் ஆனந்தத்துக்கு குறைவே இல்லை. இப்போ பிரம்மனை உணர்ந்தவர்கள் எல்லாருமே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ இங்கே மோதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம சாதாரணமாக அதை சாப்பிட்ற ஒரு இனிப்பு பண்டம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய வேதாந்த தத்துவம் இருக்குது. நம்ம இந்த மேலில் இருக்கக்கூடிய இந்த தோலாலான இந்த உடம்பு தான் நம்ம அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தோலுக்குள்ளே இருக்கக்கூடியதை பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறதுக்காக தான் அந்த மோதகம் அப்படிங்கிறது நம்ம பகவானுக்கு செஞ்சு இது பண்ணுறோம். பண்டிகை நாட்களில் மோதகத்தை செய்கிறோம். இப்போ இங்கே முதாக்கர ஆத்த மோதகம், கையில் ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த மோதகத்தை வைத்திருப்பவரை. சதா விமுக்தி சாதகம், எப்பொழுதும் விமுக்தி அப்படின்னா மோட்சம், முச்சு தாத்து தான். முக்தி அப்படின்னா விடுதலை, விமுக்தி நல்ல ஸ்பெஷலான விடுதலை. இது டெம்பரவரியான ரிலீஸ் கிடையாது. விமுக்தி அப்படின்னா பர்மனண்ட்டான விடுதலை. எப்போவுமே இந்த பர்த்து டெத்து சைக்கிளில் இருந்து சுற்றிட்டே இருக்காமல் கம்ப்ளீட்டாக நமக்கு விடுதலை கிடைக்க போகிறது. எப்போ அப்படின்னா நமக்கு எப்போ மோட்சம் கிடைக்குதோ அப்போ தான். மோட்சம் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை எந்த செகண்ட் நம்ம உணர்றோமோ அந்த செகண்டே நமக்கு மோட்சம் கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். அதாவது இனிமேல் ரீபர்த்து கிடையாது. மோட்சம் கிடைச்ச உடனே நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறது கிடையாது. மோட்சம் கிடைச்சா அவன் ஞானி ஆயிடுவான். ஞானி ஆனதுக்கு அப்புறமும் உயிரோடு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரீபர்த் அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது. இப்போ அந்த ரீபர்த் இல்லாத நிலையை கொடுக்கக்கூடியவர், அதுதான் விமுக்தி சாதகம், விடுதலையை சாதித்து கொடுப்பவரை. எப்படிப்பட்ட விமுக்தி? சதா விமுக்தி, எப்பொழுதும் நமக்கு மோட்சத்தை சாதித்து கொடுப்பவர். இப்போ இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இருக்கக்கூடிய வார்த்தை. இப்போ மோதகம் அப்படிங்கிறத போட்டுட்டு விமுக்தி சாதகம் அப்படின்னு போட்டதுனால இப்போ வெளியில் இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய பூர்ணத்தை உணர்ந்தால், பூர்ணத்தோட அந்த டேஸ்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி ஹாப்பினஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த உடம்பு மெட்டீரியல் திங்ஸ் இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை உணரும் பொழுது நமக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சத்தை நமக்கு சாதித்து கொடுப்பவரை, செய்து கொடுப்பவரை. இது ஃபர்ஸ்ட் லைனுக்கான மீனிங். கலாதர அவதம்சகம், கலாதரக அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. கலாஹா தரதி இதி கலாதரக, கலா அப்படின்னா கலைகள், கலாஹா தரதி கலைகளை தரித்து கொண்டிருப்பவன். அதாவது சந்திரன் அந்த நியூ மூன் டேலேருந்து ஃபுல் மூன் டே போகிற வரை அந்த ஆங்கிளை கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு கலையாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 15 days அப்படிங்கிறதுல 16 கலைகள் வரும். அந்த 16 கலைகள் ஷோடச கலாகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 16 கலைகளை உடையவன் சந்திரன். அதனால கலாதரக அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. கலாதர அவதம்சகம், தம்ஸுங்கிற வெர்பு அலங்காரம் அப்படிங்கிற அர்த்தம். அவ உபசர்கா இன்குல் பிரத்யா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ அவதம்சகம் அப்படிங்கிறது ஆபூஷணமாக, அவதம்சகங்கிறது ஆபூஷணத்தை ஜுவல்ல குறிக்கக்கூடியது. கலாதர அவதம்சகம், சந்திரனை அணிகலனாக உடையவரை. எல்லாமே த்வித்தியா விபக்தி, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால உடையவரை, சந்திரனை அணிகலனாக உடையவரை. அடுத்தது விலாசி லோக ரக்ஷகம், விலாசி லோக ரக்ஷகம். விலாசின் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக விளையாட்டாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு விலாசின் அப்படிங்கிற சப்தம் வரும். லோக ரக்ஷகம், இவர் லோகத்தை ரக்ஷணம் பண்ணுறாரு. அந்த லோகம் அப்படிங்கும் பொழுது 7-14 உலகங்களையும் குறிக்கக்கூடியது. அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ 14 உலகங்களையும் ரக்ஷணம் செய்யக்கூடியவரை, பாதுகாக்கக்கூடியவரை. அல்லது லோக்கியத்தே இதி லோகக. ஸோ லோகக அப்படின்னா ஜனக, மக்கள் அப்படிங்கிற அர்த்தம்.
அப்படி பார்த்தா அப்போ எல்லா மக்களையும் எல்லா உயிரினங்களையும் காக்கக்கூடியவரை, லோகரக்ஷகம் அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் காக்கக்கூடியவரை. இப்போ எல்லா உயிரினங்களையும் காக்கிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு காக்கிறாரா அப்படின்னா ரொம்ப ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இது பண்ணுறாரு. விலாசி லோகரக்ஷகம். இதே நமக்கு லலிதா சஹஸ்ரநாமத்திலேயும் ஒரு நாமம் வரும், லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா. இந்த பிரம்மாண்ட மண்டலத்தை எல்லாம் செஞ்சிருக்கா. அவள் எப்படி செஞ்சிருக்கா அப்படின்னா லீலா கிளிப்த, ஒரு விளையாட்டு மாதிரி ரொம்ப அனாயாசமாக ஈஸியாக, எந்த எஃபர்ட்டும் கஷ்டப்பட்டு ஐயோ இவ்வளோ பண்ணுறேனே அப்படி பண்ணுறேனேன்னு சலிச்சுக்காம ரொம்ப ஈஸியாக இந்த பிரம்மாண்ட மண்டலத்தையே உருவாக்குனவ அப்படின்னு பார்த்தோம். இதே விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சங்கரர் எழுதின தியான ஸ்லோகத்திலையும் ஆக்லிஷ்டகாரினே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு. ஆக்லிஷ்டகாரினே அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த எஃபர்ட்டும் போடாமல் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அந்த வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவர். இப்போ இந்த ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக விளையாட்டு மாதிரி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் அங்கே பார்த்தோம். அதே அர்த்தம் தான் இங்கே போட்டிருக்காங்க. விலாசி லோக ரக்ஷகம். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இந்த மக்களை எல்லாம் காக்கக்கூடியவரை. அநாயக்க ஏக நாயக்கம். இப்போ இதுக்கும் ரெண்டு விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏக நாயக்கம், ஒரு தலைவனை. நாயக்கக அப்படிங்கிறது நீ தாத்துலேருந்து வரக்கூடியது. நீ தாத்து, நீங்கிற வெர்புக்கு அர்த்தம் டு லீடு. இப்போ நாயக்கக அப்படின்னா நம்மை லீட் பண்ணி கொண்டு போகிறவன், அப்போ வழி நடத்துபவன், தலைவன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நாயக்கக அப்படின்னா தலைவன். ஏக நாயக்கம், ஒரு தலைவனை. அந்த எப்படிப்பட்ட ஒரு தலைவன்? அநாயக்க ஏக நாயக்கம். அநாயக்க அப்படின்னா இவனுக்கு தலைவன் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. இவன் தான் ஒரே தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்த விநாயகர். இவருக்கு தலைவன் அப்படின்னு யாரும் இல்லை. இப்போ தனக்கு மேலாக யாரும் இல்லாத ஒரே தலைவனை அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அல்லது இந்த அநாயக்க அப்படிங்கிறது நம்ம அநாதைன்னு தமிழில் ஒரு வார்த்தை சொல்கிறோம். அது ஆக்சுவலாக சம்ஸ்கிருத வார்த்தை அநாதக. அநாதக, நாத்தகன தலைவன், பாதுகாப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பாதுகாப்பவர் யாரும் இல்லை அப்படிங்கும் பொழுது அநாதக, அநாதக அப்படின்னு சொல்லுவோம். அதே அர்த்தம் தான் இங்கே அநாயக்கக அப்படின்னா இவனுக்கு ஏதாவது ஒரு மக்கள் யாருமே இல்லாமல் ஒரு அநாதையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னா அப்படி இருக்கிறவனுக்கும் ஒரே தலைவனாக இருக்கக்கூடியவன். என்னன்னு பார்த்துக்க யாருமே எனக்குன்னு மனுஷங்களே இல்லையே, எனக்குன்னு எந்த சொந்த பந்தங்களும் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவனுக்கும் ஒரே தலைவனாக இருக்கக்கூடியவர். அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். அநாயக்க ஏக நாயக்கம். ஸோ நாயக்கக அப்படிங்கும் பொழுது பார்த்தா தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அநாயக்கக அப்படின்னா வேறு தலைவன் இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். வேறு வழியே வேறு கதியே இல்லாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். விநாசித்த இப தைத்தியகம். இப தைத்தியகம், தைத்தியகக அப்படின்னா அசுரனை குறிக்கக்கூடியது. தித்திக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தைத்தியர்கள். தைத்தியக தைத்தியகக ரெண்டு வார்த்தையும் சொல்லலாம் அசுரர்களுக்கு. இப்போ இப தைத்தியகம், இப அப்படிங்கிற வார்த்தை யானையை குறிக்கக்கூடியது. இப தைத்தியகம், இப தைத்தியகக அப்படிங்கிறது கஜமுகாசுரன், யானை முகத்தை கொண்ட அசுரன் கஜமுகாசுரன். அந்த கஜமுகாசுரனை பிள்ளையார் தான் சம்ஹாரம் பண்ணார். அதனால் விநாசித்த இப தைத்தியகம், கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்தவரை, கஜமுகாசுரனை அழித்தவரை. நத அசுப ஆசு நாசகம், நதாசுபாசு நாசகம்னு இருக்கு. பிரிக்கும் பொழுது நத அசுப ஆசு நாசகம். நாசகக அப்படின்னா நாசம் செய்பவர். இப்போ நாசகம் அப்படின்னா நாசம் செய்பவரை. எதை நாசம் செய்பவர்? அசுப நாசகம், அசுபங்களை நாசம் செய்பவரை. யாருக்கு? நத்தன்னா நம் தாத்து இக்த பிரத்யா வரும்பொழுது நத்த, வணங்கியவர்களுக்கு, தன்னை வணங்கியவர்களுடைய அசுபத்தை ஆசு நாசகம். ஆசு அப்படின்னா விரைவாக, இமீடியட், உடனே அப்படிங்கிற அர்த்தம். சிவபெருமானுக்கும் ஆசுதோஷி அப்படின்னு பேர் உண்டு. ஆசுதோஷி அப்படின்னா துஷு, டு ப்ளீஸ், சந்தோஷப்படுறது, திருப்தி அடைகிறது அப்படிங்கிற அர்த்தம்.
ஆசுதோஷி அப்படின்னா உடனே சந்தோஷப்பட்டு என்ன வரம் கேட்குறாங்களோ கொடுத்துருவாரு, அப்படிப்பட்டவர் சிவபெருமான். இவரும் அதே மாதிரி தான் தன்னை வணங்கிய பக்தர்களுடைய அசுபத்தை, அவர்களுக்கு வரக்கூடிய லைஃப்பில் வரக்கூடிய அசுபமான விஷயங்களை ஆசு நாசகம் உடனடியாக நீக்குபவரை, தம் விநாயகம் அந்த விநாயகரை, நமாமி அகம் நமாமி நான் வணங்குகிறேன். இப்போ விநாயக முந்தைய அநாயக பார்த்தோம், இங்கே விநாயக. நாயகன லீடர், விநாயக அப்படின்னா இவருக்கு மேலே எந்த லீடரும் இல்லை. இப்போ ரெண்டு அர்த்தத்தில் பிரிக்கலாம், நமக்கு சமாசத்தில் கொண்டு வரும்பொழுது விகதக நாயக எஸ்ய சக விநாயக, இவருக்கு தலைவன் அப்படின்னு ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற அர்த்தமும் போடலாம் விநாயக. அல்லது விசேஷக நாயக, ரொம்ப ஸ்பெஷலான தலைவர், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தலைவன், அதனாலேயும் இவருக்கு விநாயக அப்படிங்கிற வார்த்தையை போடலாம். இங்கே தம் விநாயகம் அந்த விநாயகரை வணங்குகிறேன். இது முதல் பாட்டுக்கான அர்த்தம். இப்போ இதில் ஏதாவது ஒரு வார்த்தைக்கு டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முடித்த உடனே கடைசியில் ஒவ்வொருத்தர டவுட் கேட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது பாட்டு. நத இதர அதிபீகரம் நவ உதித்த அர்க்க பாஸ்வரம் நமத் சுராரி சுர அரி சுராரி நிர்ஜரம் நத அதிக ஆபத் உத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தம் ஆஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம். இப்போ இதுலேயும் வெர்பு லாஸ்ட் லைனில் தான் வருது, தம் ஆஸ்ரயே. தம் அப்படிங்கிறத விட்டுருங்க, அட்ஜெக்டிவ். ஆஸ்ரயே ஆஸ்ரயிக்கிறேன். ஆஸ்ரயிக்கிறேன் அப்படின்னா வணங்குகிறேன், சரணடைகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அவனை சார்ந்திருக்கிறேன். அகம் ஆஸ்ரயே நான் அவனை சார்ந்திருக்கிறேன், நான் அவனை வணங்குகிறேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ யாரை வணங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் மீதி இருக்கிற வரிகள் எல்லாமே. நத இதர அதிபீகரம். நத அப்படின்னா நதக வணங்கியவன், நம்ம தாத்து இத்த பிரத்யா நதகன வணங்கியவன். நத இதர அப்படின்னா வணங்கியவர்கள்லேருந்து வேறுபட்டவர்கள். இதர அப்படின்னா அதர் தென், இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடியவர்கள். அப்போ வணங்கியவர்கள் அல்லாதவர்கள், அப்ப தன்னை வணங்காதவர்களுக்கு. அதிபீகரம் மிகவும் பயத்தை ஏற்படுத்துபவர். பீன பயம், பீகரம் பீயை உண்டாக்குபவர், பயத்தை உண்டாக்குபவர். தன்னை வணங்காதவர்களுக்கு பயத்தை உண்டாக்குபவர். இந்த ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் நத இதர அதிபீகரம் அப்படின்னா, நத இதர அப்படின்னா வணங்கியவர்களுக்கு இதரமாக இருக்கக்கூடியவர். அப்போ வணங்கியவர்களுக்கு விரோதிகள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்கு விநாயகரை வழிபடுறாங்க, ஆனால் அவர்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு. அதிபீகரம் பயத்தை, மிக அதிகமான பயத்தை உண்டாக்குபவர் அப்படி அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். அப்போ பிள்ளையார் பயத்தை ஏற்படுத்துவாரா? எதுக்கு பண்ணணும்? பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி பண்ணுறாரா அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையுமே பயக்ருத் பயநாசனக, பயத்தை உண்டாக்குபவரும் அவரே, பயத்தை நாசம் செய்பவரும் அவரே. சாதாரணமாகவே வேதாந்தத்தில் சொல்லும் பொழுது கூட இது அத்வைத சம்பிரதாயத்தில் ரொம்ப ஃபேமஸ். இது அத்தியாரோப அபவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அத்தியாரோபம் அப்படின்னா சூப்பர் இம்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அபவாதம். சாதாரணமாக ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம், ஆதிசங்கருடைய கோட் என்ன? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா, பிரம்மன் மட்டும்தான் என்றைக்குமே இருக்கக்கூடிய சத்தியமான வஸ்து. இந்த ஜெகத் அப்படிங்கிறது மித்யா, பொய்யான ஒன்று. மித்யா அப்படின்னா அழியக்கூடிய வஸ்து அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த பிரம்மன் சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அந்த பிரம்மனை நம்ம யாருமே பார்க்கறதில்ல. ஜகத்து ஒரு மித்யா அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஜகத்தை நம்ம கண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். இயற்கை படைப்பு, மலை காடு எல்லாமே இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாமே பார்க்குறோம். அப்படி எல்லா மனுஷங்களும் இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை மித்யான்னு எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஒத்துக்க முடியாது இல்லையா? அப்படிங்கும் பொழுது அங்கே இந்த அத்தியாரோப அபவாத மெத்தட் சொல்லி புரிய வைப்பாங்க.
அத்தியாரோபம் அப்படின்னா முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறது. ஆமாம், இந்த ஜகத்து கண்ணால் பார்க்குற, அதனால் இந்த ஜகத் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல ஒத்துக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் அபவாதம், இந்த ஜகத் இப்போ இருக்கு, கண்ணுக்கு தெரியுது, ஆனால் ஒரு நாள் அழியக்கூடியது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த மனுஷங்களும் இன்னைக்கு இருக்காங்க, கண்ணுக்கு தெரியுறாங்க, ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அழியக்கூடியது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிய வைக்கக்கூடியது. இப்போ பகவானும் அந்த மாதிரி உணர்த்ததுனால அவர் நமக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறாரு அப்படின்னாவே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக அந்த பயத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ அம்மா யாராவது அவன் உன்னை பிடிச்சிருவான், இல்லை பூச்சாண்டி வருது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டுறாங்க அப்படின்னா எதுக்காக அந்த இடத்துல பயமுறுத்துறாங்க? அந்த குழந்தைய சாப்பிட வைக்கணும், இல்லை மருந்து குடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்து மேலே பயம் உண்டாக்கி அந்த குழந்தைக்கு நல்லது செய்கிறதுக்காக தான். அதே மாதிரி தான் பகவானும் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்குறாருன்னா நமக்கு ஒரு நன்மையை செய்யறதுக்காக தான். இது நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்துலையும் டீட்டெயிலாக பார்ப்போம். பயக்ருத் பயநாசனக, அந்த 2 நாமாக்கும், பயத்தை உண்டாக்குபவர், பயத்தை நாசம் செய்பவர் அப்படின்னு. அதே அர்த்தத்தில் தான் இங்கேயும் போட்டிருக்கு. நத இதர அதி பீகரம், பயத்தை உண்டாக்குபவர். நவ உதித்த அர்க்க பாஸ்வரம், பாஸ்வரம் அப்படின்னா பிரகாசமானவரை, பாஸ்வரக, பாசத்தே இதி பாஸ்வரக அப்படின்னு சொல்கிறது. பாஸ் அப்படிங்கிற வெர்புக்கு நம்ம இங்கிலீஷில் சொல்லக்கூடிய பாஸ் கிடையாது, இது சம்ஸ்கிருதத்தில் வரக்கூடிய பா, 4th பா. பாஸ் அப்படின்னா ஷைன், அதனால தான் பாஸ்கர் அப்படிங்கிற வார்த்தையே ஷைனாக இருக்கக்கூடியது, ஒளியை செய்யக்கூடியது அப்படின்னு பாஸ்கரக அப்படிங்கிறது சூரியனுக்கு ஒரு பேராக சொல்லுவோம். இங்கே பாஸ் வரக அப்படின்னாலும் வெளிச்சமாக இருக்கக்கூடியவர், சூரியனையும் குறிக்கும் அல்லது ஆத்மாவையும் குறிக்கக்கூடியது, பகவானை குறிக்கக்கூடியது. பாஸ் ப்ளஸ் வரச்சு பிரத்தியா சேர்ந்து பாஸ்வரகங்கிற வார்த்தை வரும். இப்போ பாஸ்வரக அப்படின்னா பிரகாசமானவர் அப்படிங்கிற அர்த்தம், பிரகாசத்தை ஏற்படுத்துபவர் அல்லது ஸ்வயம் ஜோதி பிரகாசமாக இருப்பவர், பிரம்ம தத்துவமாக இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ பாஸ்வரம் அப்படின்னா பிரகாசமாக இருப்பவரை. எப்படி பிரகாசமாக இருப்பவர் அப்படின்னா அர்க்க பாஸ்வரம், அர்க்கக அப்படின்னா சூரியக, சூரியன் அப்படிங்கிற அர்த்தம். சூரியனுக்கு இணையாக பிரகாசமாக இருப்பவர். எப்படிப்பட்ட சூரியன்? நவ உதித்த அர்க்க பாஸ்வரம், புதிதாக உதித்த, ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு தோன்றியிருக்கு அந்த உதித்த சூரியனுடைய பிரகாசத்தை போன்ற பிரகாசம் உடையவரை. அடுத்து செகண்ட் லைனில் நமத்து சுராரி நிர்ஜரம். சுராரி அப்படிங்கிறது சுரனுக்கு, சுரகன தேவர்கள், சுர அரி அப்படின்னா சுரனுக்கு பகைவர்கள், அரினா பகைவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேவர்களுக்கு பகைவர்கள் அப்படின்னா அசுரர்கள். இப்போ அசுரன்னு ஒரு வார்த்தை போடாமல் சுராரிங்கிற வார்த்தை போட்டிருக்காரு. சுராரி அப்படிங்கிறது அசுரர்களை குறிக்கக்கூடியது. நிர்ஜரக அப்படிங்கிறது தேவர்களை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு ஜரா அப்படிங்கிறதே கிடையாது. ஜரானா ஓல்டேஜ், மூப்பு, அந்த முதுமை அப்படிங்கிறதே தேவர்களுக்கு கிடையாது. அதனால் அவர்களுக்கு நிர்ஜரக அப்படின்னு பேர். இப்போ சுராரி நிர்ஜரம், நமத்து சுராரி நிர்ஜரம், அசுரர்களும் இவரை வணங்குவார்கள், தேவர்களும் இவரை வணங்குவார்கள். அப்படி தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கி கொள்ளப்பட்டு கொண்டிருப்பவரை, வணங்கப்பட்டு கொண்டிருப்பவரை. நத அதிக ஆபத் உத்தரம், நத தன்னை வணங்கியவர்களுக்கு வரக்கூடிய அதிக ஆபத், அதிகமான ஆபத்துக்களை, உத்தரம், உத்தரம் அப்படிங்கிறது அப்லிஃப்ட் பண்ணுறது, தூக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ தன்னை வணங்கியவர்களுக்கு வரக்கூடிய அதிகமான ஆபத்துக்களை தூக்கி விடக்கூடியவரை, அதாவது அதை இல்லாமல் செய்யக்கூடியவரை, உத்தரணம் பண்ணுறதுன்னு அப்லிஃப்ட் பண்ணுறது, அந்த ஆபத்தில் இருந்து நம்மை தூக்கி விடக்கூடியவரை, கரையேற்றி விடக்கூடியவரை. சுரேஸ்வரம், சுரர்களின் ஈஸ்வரனாக இருப்பவரை. சுர அப்படிங்கிறது தேவர்களை குறிக்கும். இப்போ சுரானாம் ஈஸ்வரக சுரேஸ்வரக, தேவர்களுக்கு ஈஸ்வரனாக இருப்பவரை. நிதீஸ்வரம், எல்லா விதமான நிதிகளுக்கும் ஈஸ்வரனாக இருப்பவரை. ஈஸ்வரன் அப்படிங்கிறதே ஈஷ் தாத்து, டு கண்ட்ரோல், ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அர்த்தம், ஆளும் திறமை அப்படிங்கிற அர்த்தம். இப்போ எல்லா நிதிகளையும் ஆளும் தன்மை உடையவரை.
கஜேஸ்வரம், கஜ ஈஸ்வரம், கஜானாம் ஈஸ்வரம், எல்லா யானைகளுக்கும் தலைவனாக இருப்பவரை. கணேஸ்வரம், எல்லா கணங்களுக்கும் தலைவனாக. பூத்த கணங்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம யாரோ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன்ஸ் தான் பூத்த கணங்கள் அப்படிங்கிறது இல்லை. கணங்கள் அப்படின்னாவே கூட்டங்கள் அப்படிங்கிற அர்த்தம். பூத்த கணங்களை குறிக்கும். பூத்த கணங்கள் அப்படின்னா தோன்றிய உயிர்களின் கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த தோன்றிய உயிர்களின் கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவராக இருப்பவரை அல்லது ஆள்பவராக இருப்பவரை. மகேஸ்வரம், மகா ஈஸ்வரராக இருப்பவரை, உயர்ந்த ஈஸ்வரராக இருப்பவரை. தம் ஆශ්‍රய, தம் அவரை அப்படிங்கிற அர்த்தம். ஆශ්‍රய வெர்பு முதலே பார்த்துட்டோம். இன்னும் இங்கே அட்ஜெக்டிவ் கண்டினியூ ஆகுது. பராத்து பரம், பராத்து பரக அப்படின்னாவே சுப்பீரியர் ஒன் அப்படின்னு அர்த்தம். பராத்து பரம், இப்போ பரத்தை காட்டிலும் பரமாக இருப்பவரை. இப்போ உயர்ந்த பொருட்களுக்கெல்லாம் உயர்ந்தவற்றுக்கெல்லாம் மிகவும் உயர்வாக இருப்பவரை. விநாயகர் அகவல்ல கூட வரும் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னு. இப்போ அப்பாலுக்கு அப்பாலாய், இப்போ மேலே இருக்கக்கூடிய பொருள் டாப் மோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உயர்ந்த பொருட்கள் அந்த உயர்ந்தவற்றுக்கெல்லாம் உயர்வாக இருக்கக்கூடியவரை. நிரந்தரம், நிரந்தரம் அப்படிங்கிறது எப்பொழுதும், இது அட்ஜெக்டிவ் கிடையாது. நிரந்தரம்ங்கிறது இங்கே நிரந்தரம் ஆශ්‍රயே, எப்பொழுதும் நான் அவரை வணங்குகிறேன், எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கிறேன். யாரை? தம் அவரை. அந்த அவர் அப்படிங்கிறதுக்கு நத இதராதி பீகரம், நவ உதித்த அர்க்க பாஸ்வரம், நமத்சுராரி நிர்ஜரம், நத அதிக ஆபத் உத்தரம், சுரேஸ்வரம், நிதீஸ்வரம், கஜேஸ்வரம், கணேஸ்வரம், மகேஸ்வரம், பராத்பரம். இதெல்லாம் அட்ஜெக்டிவ். அந்த தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அட்ஜெக்டிவாக வரக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த விநாயகரை நான் வணங்குகிறேன். இது 2வது பாட்டுக்கான அர்த்தம். அடுத்தது 3வது பாட்டு. சமஸ்த லோக சங்கரம், நிரஸ்த தைத்ய குஞ்சரம், தர இதர உதரம், வரம் வர இப வக்த்ரம், அக்ஷரம் கிருபாகரம், க்ஷமாகரம், முதாகரம், யசஸ்கரம், மனஸ்கரம், நமஸ்கிருதாம், நமஸ்கரோமி பாஸ்வரம். இங்கேயும் வெர்பு நமஸ்கரோமி, நமஸ்காரம் செய்கின்றேன். அகம் நமஸ்கரோமி, நான் நமஸ்காரம் செய்கின்றேன். இப்போ யாரை நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படிங்கிறது மீதி எல்லாம். சமஸ்த லோக சங்கரம், சமஸ்த அப்படின்னாவே இருக்கக்கூடிய எல்லாமே, ஆல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சம் உபசர்கா அஸ்ஸு தாத்து இக்த பிரத்யயா. இப்போ சமஸ்த அஸ்ஸு தாத்து டு பி ஈஸ் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ சமஸ்த அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாம். சமஸ்த லோக சங்கரம், இருக்கக்கூடிய எல்லா உலகங்களுக்கும். சங்கரம், ஷம்மு கரோதி இது சங்கரக. ஷம் அப்படின்னா நன்மை, மங்களம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ சங்கரக அப்படின்னா நன்மையை செய்பவர், மங்களத்தை செய்பவர் அப்படிங்கிற அர்த்தம். அதனால தான் பகவான் சிவனுக்கும் சங்கரகன்னு ஒரு பேர். எல்லா கடவுள்களுக்குமே இந்த சங்கரக அப்படிங்கிற பேர் பொருந்தும். நன்மையை செய்பவர் அப்படிங்கிற அர்த்தம் சங்கரக அப்படின்னா. சமஸ்த லோக சங்கரம், எல்லா உலகங்களுக்கும் நன்மையை செய்பவரை. இங்கே எல்லா உலகங்களுக்கும், லோகங்கிறது முந்தையே பார்த்த மாதிரி உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம், மக்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம். இப்போ சமஸ்த லோக சங்கரம் அப்படின்னா எல்லா மக்களுக்கும் நன்மையை செய்பவரை எந்த அர்த்தத்துலையும் எடுத்துக்கலாம். நிரஸ்த தைத்ய குஞ்சரம், நிர் உபசர்கா அஸ்ஸு தாத்து இக்த பிரத்யயா. ஆனால் இங்கே சமஸ்தால வந்து அஸ்ஸு தாத்து வேற, நிரஸ்தால வர அஸ்ஸு தாத்து வேற. அங்கே அஸ்ஸு தாத்து டு பி ஈஸ் அப்படிங்கிற அர்த்தம் சமஸ்தக்கு. இங்கே நிரஸ்தால வரக்கூடிய அஸ்ஸு தாத்து வேற கணத்தில் வரும்பொழுது டு த்ரோ, எரியறது, நாசம் பண்ணுறது, சம்ஹாரம் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ நிரஸ்த தைத்ய குஞ்சரம், தைத்ய குஞ்சரக. குஞ்சரக அப்படிங்கிறது யானையை குறிக்கும். தைத்ய குஞ்சரக அப்படின்னா அசுரர்கள், யானை அசுரன். யானை அசுரன் அப்படிங்கும்பொழுது முந்தி பார்த்தோம் இல்லையா, கஜமுகாசுரன். அந்த கஜமுகாசுரனை நிரஸ்த, நிரஸ்தன சம்ஹாரம் பண்ணியவர் அப்படிங்கிற அர்த்தம். நிரஸ்த தைத்ய குஞ்சரம் அப்படிங்கும்பொழுது கஜமுக அசுரனை சம்ஹாரம் செய்தவரை.
தர இதர உதரம். உதரம் அப்படின்னா உதரத்தை உடையவரை, உதரம்னா வயிறு. தர இதர உதரம். தரங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. பள்ளம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ பள்ளம் அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதர, இதர அப்படின்னா பள்ளம் இல்லாமல் வேற. அப்போ பள்ளத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது மேடு. இப்போ தர இதர உதரம் அப்படின்னா மேடான வயிறை உடையவரை. தரங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஸ்மால் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தர இதர அப்படின்னா பிக்குங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ தர இதர உதரம் அப்படின்னா பெரிய வயிறை உடையவரை. எந்த வார்த்தை எடுத்துக்கிட்டாலும் இங்கே மீனிங் மேடு போன்ற வயிறை உடையவரைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய வயிறை உடையவரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரே அர்த்தம் தான். இங்கே தர இதர உதரம், பெரிய வயிறை உடையவரை. இவருடைய பெரிய வயிறு அப்படிங்கிறது செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டியை குறிக்கக்கூடியது இவருடைய தொப்பை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட வயிறினை உடையவரை. வரம், வரக அப்படிங்கிற வார்த்தைக்கு சிரேஷ்டக, சிறந்தவர் அப்படிங்கிற அர்த்தம். வரம் அப்படிங்கும் பொழுது சிரேஷ்டம், சிறந்தவரை, இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் சிறந்தவரை, சுப்பீரியர் ஒன் அப்படிங்கிற அர்த்தம் வரக அப்படிங்கிறதுக்கு. அடுத்த வர வரும்பொழுது வர இப வக்திரம். இங்கே வர உயர்ந்த, இப, இபன்னா யானை, வக்திரம் அப்படின்னா முகம். இப்போ உயர்ந்த யானை முகத்தை உடையவரை. அக்ஷரம், க்ஷரம் அப்படின்னா அழியறது, தேயறது அப்படிங்கிற அர்த்தம். ந க்ஷரதி இது அக்ஷரம். இப்போ அழிவு இல்லாமல் இருக்கக்கூடியது அக்ஷரம். இப்போ இவருக்கு அழிவு அப்படிங்கிறதே கிடையாது, அப்படியே அக்ஷரமாக இருக்கக்கூடியவரை. கிருபாகரம், கிருபாம் கரோதி இது கிருபாகரக, கருணையை செய்பவரை. இப்போ இவர் நம்மக்கிட்ட, இவர் வணங்கக்கூடிய பக்தர்கள் கிட்ட கருணை காட்டுவார். அந்த கருணை உணர்ச்சி நம்மக்கிட்டேயும் இருந்தால் தான் மனுஷனாக இருக்க முடியும். அதனால் நமக்குள்ளேயும் அந்த கருணை உணர்ச்சியை செய்பவரை. கிருபாம் கரோதி, கருணையை செய்பவரை. க்ஷமாகரம், க்ஷமா அப்படின்னா பொறுமை, மன்னிப்பு அப்படிங்கிற அர்த்தம். க்ஷமாகரம் இந்த இடத்துல பொறுமைன்னு எடுத்துக்கலாம். பொறுமையை கொடுப்பவரை. என்ன, நமக்கு பொறுமை இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். அந்த பொறுமையை நமக்கு கொடுப்பவரை. முதாகரம், முதான ஹாப்பி, மகிழ்ச்சின்னு பார்த்தோம். முதாகரம், மகிழ்ச்சியை நமக்கு செய்து கொடுப்பவரை. இவர் மட்டும் ஹாப்பியாக கையில் மோதக்கத்தை வச்சுட்டு இவர் மட்டும் மகிழ்ச்சியாக இல்லை, நம்மளையும் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கிறார். அப்படி மகிழ்ச்சியாக இருக்க செய்பவரை. யசஸ்கரம், யசஸ் அப்படின்னா புகழ். யசஸ்கரம், புகழை, நமக்கு புகழை உண்டாக்க செய்பவரை, நமக்கு எல்லா புகழும் கொடுப்பவரை. நமஸ்கிருதாம் மனஸ்கரம், பாட்டில் வரும்பொழுது மனஸ்கரம் நமஸ்கிருதாம்னு வரும். அர்த்தம் எடுத்துக்கும் பொழுது நமஸ்கிருதாம் மனஸ்கரம். நமஸ்கிருதாம் வணங்கியவர்களுக்கு, நமஸ்காரம் செய்தவர்களுக்கு. மனஸ்கரம், மனசை கொடுப்பவரை. இப்போ நமஸ்காரம் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் மனசு இருக்குமா அப்படின்னா, மனசுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். மனசு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இங்கே பகவான் கொடுக்கக்கூடிய மனசு அப்படின்னா நல்ல மனசு, மனசுங்கிறது புத்தியை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ நல்ல புத்தியை கொடுப்பவரை. பிள்ளையார நமஸ்காரம் பண்ணும் பொழுது நமக்கு மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போய் நல்ல புத்தி வருது. அதனால நமஸ்கிருதாம் மனஸ்கரம், நமஸ்காரம் செய்பவர்களுக்கு நல்ல மனதை கொடுப்பவரை, நல்ல புத்தியை கொடுப்பவரை. பாஸ்வரம், பாஸ்வரம் முதலியே பார்த்தோம் போன ஸ்லோகத்திலையும். அதாவது பிரகாசிக்க கூடியவரை, பிரகாச ரூபமாக இருக்கக்கூடியவரை. நமஸ்கரோமி, நான் நமஸ்காரம் செய்கிறேன். அடுத்தது 4வது பாட்டு. அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம் சிரந்தன உக்தி பாஜனம் புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வணம் பிரபஞ்ச நாச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் பஜே புராண வாரணம். பஜே, நான் பஜிக்கின்றேன், நான் பஜனை செய்கின்றேன், வழிபடுகின்றேன். பஜே டு வர்ஷிப் அப்படின்னு வச்சுட்டா பஜே. அகம் பஜே, நான் வழிபடுகின்றேன். இப்போ யாரை வழிபடுகின்றேன் அப்படிங்கும் பொழுது மீதி இருக்கிறது எல்லாம் வரும். அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம், இதுக்கும் 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். முதல்ல அகிஞ்சன அப்படின்னா ந கிஞ்சன. கிஞ்சன அப்படின்னா சம்திங், ஏதோ ஒன்று இருக்கக்கூடியது. கிஞ்சன, ந கிஞ்சன அப்படின்னா ஒன்றுமே இல்லை.
அகிஞ்சன ஆர்த்தி, ஆர்த்திங்கிற பேருக்கு துக்கம் அப்படிங்கிற அர்த்தம். அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம், மார்ஜனம் அப்படிங்கிறது மிருஜு தாத்து, டு கிளீன், டு ஸ்வைப் அப்படிங்கிற அர்த்தம், சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம், கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் நம்முடைய கஷ்டங்களை தூய்மைப்படுத்துபவரை, கஷ்டங்களை போக்குபவரை, அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம். அகிஞ்சன அப்படிங்கிற வார்த்தை புவர் பீப்புளையும் குறிக்கும். ஏன்னா அவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை, கிஞ்சன, அவங்க கிட்ட கொஞ்சம் கூட ஒரு பொருள்கள் எதுவுமே இல்லை. அதனால் புவர் பீப்புள் அப்படிங்கிறதுக்கும் அகிஞ்சனங்கிற வார்த்தை அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ அகிஞ்சன ஆர்த்தி மார்ஜனம் அப்படின்னா ஏழை மக்களுடைய கஷ்டத்தை போக்குபவரை. இப்போ ஏழை மக்களுடைய கஷ்டத்தை போக்குபவரைனா அவங்களுக்கு தனங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்பவரை அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். சிரந்தன உக்தி பாஜனம், சிரந்தன அப்படின்னாவே என்றைக்குமே இருக்கக்கூடியது, லாங் டைம், பர்மனண்ட் அப்படிங்கிற அர்த்தம். சிரந்தன சனாதன எல்லாமே என்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடியது. சிரந்தன உக்தி பாஜனம், உக்தி அப்படிங்கிறது சொல், வார்த்தை அப்படிங்கிறத வரும். இந்த இடத்துல சிரந்தன உக்தி அப்படின்னு வரும்பொழுது என்றைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா வேதங்களை குறிக்கும். சிரந்தனோக்தி அப்படிங்கும்பொழுது வேதத்துக்கு இன்னொரு பேர். சிரந்தன உக்தி பாஜனம் அப்படின்னா வேதங்களுக்கு பாத்திரமாக, பாஜனம் அப்படின்னா பாத்திரம், பாஜ்யத்தே இத்தி பாஜனம்னு சொல்லுவாங்க. இப்போ தாங்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம். வேதங்களுக்கு பாத்திரமாக, வேதங்களில் போற்றப்படும் பாத்திரமாக இருக்கக்கூடியவனை அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அல்லது இந்த சிரந்தன உக்தி அப்படிங்கிறது என்றும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை. என்றைக்குமே இருக்கக்கூடியது அப்படின்னா பிரம்மன், அந்த ஆத்மா அப்படிங்கிறது. அந்த ஆத்மாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம ஓம் அப்படின்னு ஒரு எழுத்தால சொல்வோம். கீதையிலையும் ஓம் இத் ஏகாட்சரம் பிரம்ம அப்படின்னு வரும். இப்போ அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை அந்த பிரம்மனை குறிக்கக்கூடிய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்கே அந்த ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பிரணவ மந்திர ஸ்வரூபமாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சிரந்தனோக்தி பாஜனம் அப்படிங்கிறது இப்போ பிரணவ வடிவாக இருப்பவனை. புராரி பூர்வ நந்தனம், புராரி அப்படிங்கிறது சிவனுக்கு ஒரு பேர். முராரி அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு போகும். புராரி, புராரி திரிபுர சம்ஹாரம், திரிபுரன் அப்படிங்கிற அரக்கனை சம்ஹாரம் செய்தவர். அதனால புராரி அப்படிங்கிறது சிவபெருமான், புரனுக்கு அரியாக இருந்தவர். அதனால புராரி சிவபெருமானை குறிக்கும். புராரி பூர்வ நந்தனம், நந்தனக அப்படின்னா மகன் அப்படின்னு அர்த்தம், மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பவன், அதனால நம்முடைய மகன். நந்தனக பூர்வ நந்தனக அப்படின்னா முதல்ல பிறந்த மகன், ஃபர்ஸ்ட் பையன் அப்படிங்கிற அர்த்தம். புராரி பூர்வ நந்தனம், சிவபெருமானின் முதல் மகனாக இருப்பவனை, மூத்த பிள்ளையாக இருப்பவனை. சுராரி கர்வ சர்வணம், சுராரிங்கிறது அசுரர்களை குறிக்கும், சுரனுக்கு பகைவன். இப்போ தேவர்களுக்கு பகைவர்களாக இருக்கிறது யாருன்னா அசுரர்கள். இப்போ அசுரர்களுடைய கர்வத்தை சர்வணம், சர்வு தாத்து, சூ பண்ணுறது, அப்படியே மென்று சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ பொடி பொடியாக நசுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் சர்வணம். சுராரி கர்வ சர்வணம், யானை தன்னோட வாயில் போட்டு நசுக்கி அந்த ஃபுட்டை எப்படி ஈஸியாக உள்ளே ஸ்வாலோ பண்ணிடுமோ அந்த மாதிரி அசுரர்களுடைய கர்வத்தை எல்லாம் நசுக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவரை. பிரபஞ்ச நாச பீஷணம், பிரபஞ்ச நாசம் அப்படிங்கிறது இந்த பிரளய காலம், இந்த பிரபஞ்சம்ங்கிறது யூனிவர்ஸ்க்கு ஒரு பேர் சொல்லுவோம். பிரபஞ்ச நாசம் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை நாசம் பண்ணுறது அப்படிங்கிறது. எப்போ இந்த யூனிவர்ஸ் நாசமாகும்? ஊழி காலத்தில், பிரளய காலத்தில். இப்போ பிரளய காலத்தில் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அழியும் பொழுது எவ்வளோ உக்ரமாக இருக்குமோ அப்படிப்பட்ட உக்ரமாக, பீஷணம் அப்படின்னாவே பயங்கரமாக இருக்கக்கூடியவர். இப்போ பிரபஞ்ச நாச பீஷணம், ஊழி பிரளயத்தை போல உக்ரமாக இருக்கக்கூடியவரை, பிரளய காலத்தை போல பயங்கரமானவரை அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த பிரபஞ்ச அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் பார்த்தா அந்த 5 சென்ஸ் ஆர்கான்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ பிரபஞ்ச அப்படின்னா நம்முடைய பாடி அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த பாடியில் இருக்கக்கூடிய இந்த 5 சென்ஸ் ஆர்கான்ஸையும் யார் பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த 5 சென்ஸ் ஆர்கான்ஸ்னால் வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் நாசம் பண்ணக்கூடியவர். பீஷணம், பயங்கரமாக நாசம் பண்ணக்கூடியவர்.
இப்போ எந்த கெட்ட விஷயங்களும் அவங்களுக்குள்ளே போகாமல் அதையெல்லாம் பயங்கரமாக நாசம் பண்ணக்கூடியவரை. தனஞ்சயாதி பூஷணம். தனஞ்சயக நமக்கு கீதையில் படிக்கும்போது அர்ஜுனனுக்கு ஒரு பேருன்னு படித்தோம். தனம் ஜெயதி இது தனஞ்சயக. எல்லா பணத்தையும் வென்றவன், எல்லா அரசர்கள் எல்லா நாட்டுக்கும் போய் அந்த அரசர்களை எல்லாம் ஜெயிச்சு அவர்களுடைய தனத்தை எல்லாம் வென்றதுனால அர்ஜுனனுக்கு தனஞ்சயகன்னு ஒரு பேர் உண்டுன்னு படித்தோம். தனஞ்சயக அப்படிங்கும்பொழுது ஒரு வகை பாம்புக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பாம்பின் தலைவனுக்கு பேரும் தனஞ்சயன்னு ஒரு பாம்பு வகை உண்டு. அந்த தனஞ்சயாதி பூஷணம், தனஞ்சயன் முதலானவர்களை பூஷணமாக அணிகலனாக அணிந்திருப்பவரை. அவர் இடுப்பில் ஒரு பாம்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பாம்புக்கு பேர் தனஞ்சயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தனஞ்சயன் முதலான பாம்பினை அணிகலனாக உடையவரை. இது லிட்ரல் மீனிங்க்கு சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் சொல்லும் பொழுது தனஞ்சயகங்கிற வார்த்தை அரசனையும் குறிக்கும். எல்லா தனத்தையும் ஜெயிக்கிறதுனால தனஞ்சயகங்கிற வார்த்தை அரசனையும் குறிக்கும். அரசன் அப்படின்னாவே நமக்கு அந்த வெண்கொற்ற குடை, அந்த ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் அப்படிங்கிறதுனால அரசன் அப்படின்னாவே அந்த குடை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எல்லாரையும் ஆட்சி பண்ணுறதுனால இவருக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி கூட அவருக்கு கொடை ஒன்று வச்சு இது பண்ணுவோம் இல்லையா. இப்போ தனஞ்சயாதி பூஷணம் அப்படின்னா குடை முதலான அணிகலன்களை உடையவரை, முதலான அலங்காரங்களை உடையவரை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாம்பை அணிகலனாக இடுப்பில் உடையவரை அல்லது குடையை அணிகலனாக உடையவரை அப்படிங்கிறது லிட்ரல் மீனிங்கில் எடுத்துக்கலாம். யோக சாஸ்திரப்படி பார்த்தா தனஞ்சயன் அப்படிங்கிறது ஒரு பாம்புன்னு சொன்னோம். இப்போ இங்கே பாம்புன்னு டைரெக்டாக அர்த்தம் எடுத்துக்காம நம்ம ஆல்ரெடி இதுலேயே பார்த்துருக்கோம், சௌந்தரிய லஹரியில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு பாம்பு மாதிரி சுருண்டு படுத்துட்ருக்கோம், பாம்பு வடிவத்தில் சுருண்டு படுத்துட்ருக்கோம். அப்போ அந்த பாம்பை எழுப்பணும், நமக்கு எழுப்பி மேலே வரை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதில் யோக சாஸ்திரத்தில் வரும்னு படித்தோம். இப்போ இங்கே தனஞ்சயாதி பூஷணம் அப்படிங்கும் பொழுது அந்த குண்டலினி சக்தி முதலியவைகளையெல்லாம் பூஷணமாக இது பண்ணி அலங்காரமாக எழுப்பக்கூடியவர்களை. மற்றவர்கள்லாம் முயற்சி பண்ணி தான் இந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். ஆனால் இவர் எஃபர்ட்லெஸ்ஸாக அதை ஜஸ்ட் லைக் தட் அந்த குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். தனஞ்சயாதி பூஷணம், அதை அணிகலனாக உடையவரை. கபோல தான வாரணம். கபோலம் அப்படிங்கிறது கண்ணம், சீக்ஸுக்கு ஒரு பேர் கபோல. தானங்கிறது நமக்கு சாதாரணமாக தானம் அப்படின்னா கிஃப்ட், ஏதாவது தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆனால் இந்த தானம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் மத ஜலம். யானைக்கு அந்த மத ஜலம் ஒழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மத ஜலத்துக்கு தானன்னு பேர். வாரணம்னா இந்த யானையோட இதிலிருந்து கண்ணம் வரை மத ஜலம் ஒழுகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மத ஜலத்தை உடையவரை இவர் யானை ஸ்வரூபம். ஏன்னா யானையோட பலமே எவ்வளோ அளவுக்கு யானைக்கு பலம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒழுகக்கூடிய அந்த மத ஜலத்தை வச்சு தான் யானையுடைய பலத்தையே மெஷர் பண்ணுவாங்க. இவருக்கு கண்ணம் வரை அந்த மத ஜலம் ஒழுகிட்டு இருக்கும். அப்படி இருப்பவரை. புராண வாரணம். இந்த இடத்துல வாரணம் அப்படின்னா மத ஜலத்துக்கு எடுத்துக்க மாட்டோம். இங்கே தான வாரணம் அப்படின்னா மத ஜலம் ஒழுகிட்டு இருக்கக்கூடியவரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வாரணம் அப்படின்னா புராண வாரணம்ல வாரணம்னா யானை. வாரணம் ஆயிரம்னு கூட பாட்டு ஆண்டாளோட இதில் வருது இல்லையா. வாரணம் அப்படிங்கிறது யானையை குறிக்கக்கூடியது. வாரணக அப்படின்னா யானை. வாரணம் அப்படிங்கும்பொழுது யானையை. புராண வாரணம், புராண யானையை, பழமையான யானை உருவில் இருப்பவரை. பஜே, அதுதான் வெர்பு. நான் வணங்குகிறேன், வழிபடுகின்றேன் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது 5வது பாட்டு. நிதாந்த காந்த தந்த காந்தி தந்த காந்திம் அந்தக ஆத்மஜம் அச்சிந்திய ரூபம் அந்தஹீனம் அந்தராய கிருந்தனம் ஹிருத் அந்தரே நிரந்தரம் வசந்தம் ஏவ யோகினாம் தம் ஏகதந்தம் ஏவ தம் விசிந்தயாமி சந்ததம். இப்போ இதில் வெர்பு விசிந்தயாமி. விசிந்தயாமி அப்படின்னா சிந்தையாமி, சிந்திக்கின்றேன், சிந்தனை செய்கின்றேன், நினைக்கின்றேன். வி உபசர்கா ப்ரிஃபிக்ஸ் போட்டு வந்திருக்கு. விசிந்தயாமி, நான் அவரை நினைக்கின்றேன், தியானம் செய்கின்றேன்.
எப்போ? சந்ததம். சந்ததம் அப்படின்னா இடைவிடாமல், ஆல்வேஸ். நான் அவரை இடைவிடாமல் சிந்திக்கின்றேன். யாரை? தம், அவரை. அந்த அவர் அப்படிங்கிறதுக்கு தான் முன்னாடி இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் எல்லாம் இப்போ பார்க்குறோம். நிதாந்த காந்த. நிதாந்த அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது, மிகவும். நிதாந்த காந்த. காந்தன்னா அழகு, பிரகாசம், எல்லா இடத்துக்கும் வரும். இடத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங், அந்தந்த கான்டெக்ஸ்ட் வைஸ் மீனிங் எடுத்துப்போம். இப்போ இங்கே நிதாந்த காந்த அப்படின்னா மிகவும் அழகான. தந்த காந்தி. தந்த காந்தி நமக்கு இதில் பத்தஞ்சலியில் கூட தந்த காந்தி வரும் இல்லையா? தந்தன்னா பல்லு, காந்தினா பிரகாசமாக ஷைன் ஆகக்கூடியது. இதுக்கு யானையுடைய தந்தத்துக்கும் இதுக்கு தந்தங்கிற பேர் தான். பல்லுக்கும் சொல்லுவோம், யானையுடைய தந்தத்துக்கும் சொல்லுவோம். தந்த காந்தி அப்படின்னா இங்கே தந்தத்தினுடைய பிரகாசம். நிதாந்த காந்த தந்த காந்தி அப்படின்னா மிகவும் அழகான தந்தத்தினுடைய பிரகாசம், பிரகாசத்தை உடையவரை. தந்த காந்திம் அப்படின்னா பிரகாசத்தை உடையவரை. அந்தக. அந்தக ஆத்மஜம். அந்தகக அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருபவன், அதாவது நம்மை முடித்து வைப்பவன். அந்தகக அப்படிங்கிறது யமனை குறிக்கக்கூடியது. இப்போ அந்தக அந்தகக அப்படின்னா அந்த யமனையும் முடித்து வைக்கக்கூடியவன் யாரு அப்படின்னா சிவபெருமான். பிரளய காலத்தில் அந்த யமனுக்கும் அழிவு உண்டு. ஸோ சம்ஹாரமூர்த்தி, அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த யமனையும் அழிக்கக்கூடியவர். அதனால சிவபெருமானுக்கு பேர் அந்தக அந்தகக. அந்தக அந்தகக, யமனையும் முடித்து வைக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம். ஆத்மஜக அப்படின்னா மகன். இப்போ இங்கே அந்த காந்த ஆத்மஜக அப்படின்னா சிவபெருமானினுடைய மகன். அந்த காந்த ஆத்மஜம் அப்படின்னா சிவபெருமானுடைய மகனை. அச்சிந்திய ரூபம். சிந்தனைக்கு எட்டாத வடிவத்தை உடையவரை. அப்பிராபிய மனசாசக அப்படின்னு உபனிஷத்துல வரும். இவர் மனசுனால சிந்தனை பண்ணலாம் அப்படின்னா எந்த உருவத்தில் இருக்கும்? அப்போ அச்சிந்திய ரூபம் அப்படின்னு போட்டதுனாலே இவர் தான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், மனதிற்கு எட்டாத உருவத்தை உடையவரை. அந்தஹீனம். அந்த அப்படின்னா முடிவு, ஹீனம் அப்படின்னா இல்லாமல் இருக்கிறது. அந்தஹீனம் அப்படின்னா இவருக்கு முடிவே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கலாம், எல்லாம் பண்ணக்கூடியவர். ஆனால் இவருக்கு ஒரு முடிவு, அழிவு உண்டா அப்படின்னா அழிவே இல்லை. இப்போ நமக்கு அழிவில்லாத ஒன்று அப்படின்னா உருவம் இருக்கக்கூடிய சகுண பிரம்மம் எல்லாத்துக்குமே அழிவு உண்டு. நிர்குண பிரம்மனான அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் அழிவில்லை வேதாந்தத்தில் பொறுத்தவரை. அப்போ இங்கே எல்லாமே அந்த அத்வைத சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் விநாயகர் உருவத்தில் இங்கே சொல்லியிருக்கு. அச்சிந்திய ரூபம், அந்தஹீனம் முடிவு இல்லாதவரை. அந்தராய கிருந்தனம். அந்தராயக அப்படின்னா தடங்கள் அப்படிங்கிற அர்த்தம். கிருந்தனம். கிருந்தனம் அப்படிங்கிறது சேதனம் அப்படிங்கிற அர்த்தம். கிருத்து தாத்து கட் பண்ணுறது, அழிக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அந்தராய கிருந்தனம் தடங்கல்களை கட் பண்ணுபவரை, தடங்கல்களை வெட்டுபவரை, நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை வெட்டுபவரை. ஹிருத் அந்தரே நிரந்தரம் வசந்தம். ஹிருத் அப்படின்னா இதயம், ஹிருத் அந்தரே இதயத்தின் உள்ளே, நிரந்தரம் வசந்தம் எப்பொழுதும் பர்மனண்டாக நிரந்தரமாக, வசந்தம் வசித்து கொண்டிருப்பவரை. வசுதது டு லிவ். அப்போ ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தம் இதயத்திற்குள்ளே நிரந்தரமாக வசித்து கொண்டிருப்பவரை. இப்போ இதயத்துக்குள்ள வசிக்கக்கூடியவர் அப்படின்னா யாருக்கு அது தெரியும்? யாருடைய இதயத்தில் வசிக்கிறாரு? யோகினாம் ஏவ ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தம். யோகிகளுடைய ஹிருதயத்திலே நிரந்தரமாக வசித்து கொண்டிருப்பவரை. இப்போ இந்த பிரம்மன் ஆத்மாங்கிறது எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கு. இப்போ எதனால இங்கே யோகிகளுடைய இதயத்தில் அப்படின்னா நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் ஆத்மா உள்ளே வசிச்சுட்டு இருக்கு. ஆனால் நமக்கு அது தெரியல. வெளியில் இருக்கக்கூடிய இந்த தேகம் மட்டும்தான் நிஜம்னு நினச்சிட்டு இருக்கோம், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கல. ஆனால் யோகிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவான அந்த பிரம்மஸ்வரூபம் தெரியறதுனால இங்கே அவங்கள பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. இப்போ யோகினாம் ஏவ ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தம். யோகிகளுடைய ஹிருதயத்திலேயே நிரந்தரமாக வசித்து கொண்டிருப்பவரை.
தம் ஏகதந்தம், அந்த ஒரு தந்தத்தை உடையவரை. மகாபாரதம் எழுதும்போது ஒரு தந்தத்தை உடைச்சி அதை எழுத்தாணியாக பயன்படுத்தி அவர் எழுதினாருன்னு சொல்கிறோம். அதனால் இவருக்கு ஒரு தந்தம் தான் இருக்குது. தம் ஏகதந்தம், அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏகதந்தனை சந்ததம் விசிந்தையாமி, எப்பொழுதும் இடைவிடாது நான் சிந்தனை செய்கின்றேன். இப்போ இதோட பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ரத்னங்களாக இருக்கக்கூடிய 5 பாட்டு முடிஞ்சது. 6வது பாட்டு பலஸ்ருதி. பலஸ்ருதிங்கிறது இப்போ இதை கணேச பஞ்சரத்னம் படிக்கிறதுனால, பிள்ளையார தியானம் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஆதிசங்கரர் இதில் சொல்லியிருக்காரு. மகா கணேச பஞ்சரத்னம் ஆதரேன யக அன்வகம், அங்கே யோன்வகம்னு இருக்கு, பிரித்து படிக்கும் பொழுது யக அன்வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்திரதாம் சமாஹித ஆயுகு அஷ்டபூதிம் அப்யுபைதி சக அச்சிராத். யக சக அச்சிராத், எவன் ஒருவன் இதெல்லாம் செய்கிறானோ சக அவன், அச்சிராத், அச்சிராத் அப்படின்னா இமீடியட்டாக வெகு விரைவில் அப்படிங்கிற அர்த்தம். வெகு விரைவில் அப்யுபைத்தி, அப்யுபைத்தி அபி உப 2 உபசர்கா ஈதாத்து ஈதாத்து இன்னு கதவு தாத்து லட்டுலக்காரம் உபைத்தி. அப்யுபைத்தி அப்படின்னா அடைகிறான் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ சக அப்யுபைத்தி அச்சிராத் அப்யுபைத்தி, அவன் வெகு விரைவில் அடைகிறான். இப்போ எதை அடைகிறான், அந்த அவன் யாரு அப்படிங்கிறத முன்னாடி இருந்து பார்க்குறோம். இப்போ யக கணேஸ்வரன், இப்போ இதுக்கு அன்வயம் பண்ணி சொல்லிடுறேன் ஆல்டோல்டாக சொல்லும் பொழுது. ஏன்னா இதில் எல்லாமே அப்ஜெக்டிவ். அப்படி இப்போ முன்னாடி இருந்த ஸ்லோகம்லாம் எல்லாமே அப்ஜெக்டிவாக மட்டும் இருந்தது. இங்கே நம்ம கொஞ்சம் ப்ரோஸ் ஆர்டர் பண்ணணும். இப்போ யக கணேஸ்வரம் ஹிருதி ஸ்மரன், யக எவனொருவன் கணேஸ்வரம் கணேஸ்வரனை, எல்லா கணங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரனாக தலைவனாக இருக்கக்கூடியவரை, ஹிருதி ஸ்மரன், ஹிருதி ஹிருதயத்தில், ஹிருது சப்தம் அதனுடைய சப்தமி விபக்தி ஹிருதி, ஹிருதயத்தில், ஸ்மரன் ஸ்மரணம் செய்து கொண்டு, ஹிருதயத்தில் நினைத்து கொண்டு, பிரபாத்தகே பிரபாத்தகே பிரபாத்த சமயம் அப்படின்னா காலை பொழுது, பிரபாத்தகே காலை பொழுதில், ஆதரேன மிகுந்த மரியாதையுடன், அதாவது இந்த இடத்துல ஆதரேன அப்படின்னா இது படித்தா நமக்கு இது கிடைக்கும், பிள்ளையார் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன், மகாகணேச பஞ்சரத்னம் அன்வகம் பிரஜல்பதி, இந்த மகா கணேச பஞ்சரத்னத்தை அன்வகம், அன்வகம் அப்படிங்கிறது அணு ப்ளஸ் அகம், அன்வகம் அப்படின்னா அகம் அப்படின்னா டே, அன்வகம் அப்படின்னா டே பை டே ஒவ்வொரு நாளும் பிரதிதினமும். இப்போ எவனொருவன் கணேஸ்வரனை மனதில் தியானித்து கொண்டு விடியற்காலை பொழுதில் மிகுந்த நம்பிக்கையுடன் மரியாதையுடன் மகா கணேச பஞ்சரத்னத்தை பிரதிதினமும் பிரஜல்பதி, இந்த ஜல்பு தாத்து பேசுறதுன்னு ஒரு அர்த்தம், சும்மா பிளா பிளா அரட்டடிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் இந்த அர்த்தம் ஜல்பு தாத்து யூஸ் பண்ணுவோம். மெடிடேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜல்பு தாத்து யூஸ் பண்ணுவோம், அதாவது தியானம் பண்ணுறது அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல நம்ம இந்த ஜல்பு தாத்து அரட்டடிக்கிறது வம்பு பேசுறது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்கே தியானம் பண்ணுறது, மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ எவனொருவன் விநாயகரை மனதில் நிறுத்தி விடியற்காலை பொழுதில் மகா கணேச பஞ்சரத்னத்தை பிரதிதினமும் மனதில் தியானம் செய்கிறானோ சக அவன் அச்சிராத் வெகு விரைவில், அவனுக்கு வெகு விரைவில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்த 2 லைனில் சொல்லியிருக்கு. அரோகதாம் ரோகம் இல்லாத தன்மை, ரோகம்னா டிசீஸு, அரோகம் அப்படின்னா அவன் வியாதி இல்லாத தன்மையை, அதோஷதாம் தோஷம் இல்லாத தன்மையை. இந்த இடத்துல தோஷம் அப்படின்னா குற்றம்னு எடுத்துக்க கூடாது, நம்ம தோஷம்னா பாபம்னு எடுத்துக்கலாம். அதோஷதாம் பாபமற்ற தன்மையை, சுசாஹிதி சாஹிதி அப்படிங்கிற வார்த்தை பெட்டர் ஹாஃப்,
இங்கே ஒரு ஆண் படித்தா அவனுக்கு தகுந்த பெட்டர் ஹாஃப், பெண் படித்தா அவளுக்கு தகுந்த பெட்டர் ஹாஃப் கிடைக்கும். நமக்கு கூட இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தம். சுசாகிதி நல்ல பெட்டர் ஹாஃபை, நல்ல துணையை. சுபுத்திரதாம் நல்ல மக்களை. சமாஹித ஆயுகு, சமாஹிதம் அப்படின்னா நம்ம கூடையே இருக்கக்கூடியது. ஆயுகு இப்போ நிறைய ஆயுள் நம்ம கூட இருக்கும், இப்போ நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. அஷ்டபூதி, அஷ்டபூதி பூத்திகி அப்படிங்கிறது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அர்த்தம். விபூதி சொல்கிறோம் இல்லையா, மகிமை செல்வம் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அஷ்டபூதி அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும். அபியுபைத்தி அடைகிறான், இப்போ அவனுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், பாபம் போன தன்மை, அப்போ புண்ணியத்தை அடைகிறான், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறது, நல்ல மக்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவனை வந்தடைகின்றன. எவனை வந்தடைகின்றன? இந்த கணேச பஞ்சரத்னத்தை பிரதிதினமும் படிப்பவனை வந்தடைகின்றன. இதோடு இந்த கணேச பஞ்சரத்னம் முடிஞ்சது. இப்போ நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளு.